2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் கடவுள்கள். ஆண்கள் கடவுளாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள். அப்படின்னா ஏன்னா பெண்கள் வழி நடத்துகிறவங்க. அங்கே இருக்கிற ஆட்சி பொறுப்பு எல்லாமே பெண்கள்கிட்ட தான் இருக்குது. ஆட்சியாளர்கள் என்றாலே கடவுள்கள் என்று தான் அர்த்தம். இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் ஏன் அவங்களுக்கு அவ்வளோ அரசியலுக்கு ஏன் போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அவர்கள் நினைத்தால் மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும். மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர்கள்னால் கடவுள்கள் என்று அர்த்தம். ஆட்சி செய்கிறவர்கள் அப்படின்னா கடவுள்கள் என்று அர்த்தம். மக்களை மகிழ்ச்சியாக வாழ வைக்கக்கூடியவர்கள், மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள், மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியவர்கள். அதனால தான் ஆட்சியாளர்கள்னால் கடவுள்னு அர்த்தம். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள்கிட்ட தான் ஆட்சி பொறுப்பு எல்லாமே இருக்கும். குடும்பம், கூட்டு குடும்பம், தெரு, ஊர், எல்லா நிர்வாகத்தோட ஆட்சி பொறுப்பும், எல்லா அமைப்போட ஆட்சி பொறுப்பும் பெண்கள்கிட்ட தான் இருக்கும். அதனால் பெண்கள் தான் ஆட்சியாளர்கள், பெண்கள் தான் கடவுள்கள். ஆட்சியாளர்களாக உள்ள பெண்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க தான் ஆண்கள். இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் ஆட்சியாளர்களாகவும் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் தான் பெண்கள். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் கடவுள். ஏன்னா ஆண்கள் தான் ஆட்சியாளர்கள். பெண்களும் ஆட்சி செய்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம். பெண்கள் அது தப்பு. அந்த மாதிரி பெண்களை ஆட்சி செய்ய விடக்கூடாது. ஆட்சி செய்வதற்கு ஆண்கள் தான் தகுதியானவர்கள். அப்படி ஆட்சி செய்கிற ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருக்கின்ற பொறுப்பு தான் பெண்கள்கிட்ட இருக்கணும், பெண்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் அது ஆண்களால் ஆண்களை நம்பி உருவாக்கப்பட்ட உலகம் இது. ஆண்களின் திறமையால் உருவான உலகம் இது அப்படி ஆண்களுடைய திறமையால் உருவான உலகத்துக்கு பெண்கள் ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா அதுவே ஒரு அநியாயம் இல்லையா? அதுவே நேர்மையற்ற ஒரு செயல். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்குது எல்லாம் ஆண்களால் தான். இந்த உலகம் உருவாக்கப்பட்டது, பிரம்மாண்டமான உலகம். உயிரை பணயம் கொடுத்து பணயமாக வச்சு ஆண்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள் ஆண்கள் அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலை. அப்படி இருக்கும்போது அப்போ இந்த உலகை ஆட்சி செய்கிற பொறுப்புக்கு மட்டும் பெண்கள் வரக்கூடாது. அது நேர்மையற்ற செயல். அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் ஆட்சியாளர்களாக இருக்கிற ஆண்களுக்கு உதவியாக இருக்கிற பொறுப்பு கண்டிப்பாக பெண்களுக்கு தான் உண்டு. இதுதான் சரியான நடைமுறை. அதே மாதிரி தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது, அந்த மனித வாழ்க்கை என்பது முற்றிலும் பெண்களின் பொறுப்பில் இருக்கும். அது இயற்கையான மனித வாழ்க்கை. இயற்கையான மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் ஆட்சியாளர்களாகவும் ஆதிக்கம் நிறைந்தவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களுக்கு உதவியாளர்களாக இருப்பது தான் ஆண்களுடைய வேலை. அப்படி இருக்கும்போது பெண்கள் தான் கடவுள்களாக மதிக்கப்படுவார்கள். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் கடவுள்களாக வணங்கப்படுவார்கள். தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் ஆண்கள் தான் ஆட்சியாளர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஆட்சியாளர்கள் என்றால் கடவுள்கள் என்று பொருள். அப்படின்னா ஆட்சியாளர்களாக இருக்க தகுதியுள்ள ஆண்கள் கடவுள்களாகவும் வணங்கப்பட வேண்டும். பெண்களால் ஆண்களை கடவுளாக வணங்கணும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில். அப்படின்னா பெண்கள் தங்களுடைய கணவனை, தங்களுடைய மகனை கூட கடவுளாக வணங்கணும். ஆண்கள் அனைவரையும் கடவுளாக வணங்கணும். மகன், தாத்தா, அப்பா, மாமா, இப்படி எந்த வேறுபாடும் இல்லை. ஆண்கள்னாலே பெண்களுக்கு கடவுள் தான். அது இந்த இயந்திர அறிவியலும் செயற்கையானது. இயற்கை நடைமுறைப்படி இந்த 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே பெண்கள் தான் கடவுள். அப்படி இருக்கும்போது அனைத்து வயது ஆண்களுக்கும் அனைத்து வயது பெண்களும் கடவுளாக தெரிய வேண்டும். ஒரு ஆண் இருக்கிறான்னா சின்ன வயசு பெரிய வயசுலாம் கிடையாது. பெண் என்றாலே அவங்க கடவுள் அப்படின்னு தான் ஆண் பார்க்கணும். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பெண்கள் தான் ஆட்சியாளர்களாக இருப்பாங்க. தலைமை பொறுப்பு எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கும். ஒரு குடும்பத்தின் தலைமை பொறுப்பு, கூட்டு குடும்பத்தின் தலைமை பொறுப்பு, தெருவின் தலைமை பொறுப்பு, அப்புறம் ஊர் நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பு எல்லாம் பெண்கள்கிட்ட தான் இருக்கும். பெண்களுக்கு உதவியாளர்களாக ஆண்கள் இருப்பாங்க. அதனால் தலைமை பொறுப்பு என்பது தான். யார் தலைமை பொறுப்பு? அவங்க தான் கடவுள். பெண்களுடைய இயல்பே தலைமை பண்பு தான்.
அதனால் வந்து தலைமை பொறுப்பேற்று ஆட்சியாளர்களாக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை ஆட்சி செய்யக்கூடிய பெண்கள் வந்து அனைவருமே கடவுள்கள். அப்படிங்கும்போது பெண்கள் வந்து கடவுள்களாக பெண்களை கடவுள்களாக வணங்க வேண்டும். ஆண்கள் எப்படி வணங்குவாங்க அப்படின்னா, யாரை வணங்கணும் அப்படின்னா, ஆண்கள் வந்து தன்னுடைய இப்போ அத்தை, அம்மா, பாட்டி, அக்கா, சித்தி, இவங்கள வந்து கடவுளாக வணங்கணும். தங்கச்சி, மகளையும் ஒரு அப்பா வந்து கடவுளாக வணங்கணும். ஏன்னா அப்பா என்கிற உறவுமுறை என்பது மகளை விட சின்ன உறவுமுறை தான். மகள் என்கிற உறவுமுறை தான் பெருசு. அதனால் வந்து மகள், பேத்தி இவங்களெல்லாம் கடவுளாக வணங்கணும். ஒரு பேத்தியை பார்க்கும்போது ஒரு தாத்தா வந்து கடவுளாக அவங்கள வணங்கணும், காலை தொட்டு வணங்கணும். இந்த மாதிரியான நடைமுறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்குது, கடைபிடிக்கப்படும். அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. இது என்ன இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஆண்களிடமிருந்து பெண்களை பாதுகாக்க முடியும். இதில் வந்து இப்படி ஒரு நடைமுறை பின்பற்றப்படுதுன்னு வச்சுக்கோங்க. பின்பற்றப்படும் போது இயல்பாகவே வந்து ஆண்களிடமிருந்து பெண்கள் பாதுகாக்கப்படும். அந்த பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படும். நீங்கள் இப்படி ஒரு நடைமுறை பின்பற்றாமல் ஆண் பெண் சமத்துவம் அப்படி இப்படின்னு பேசிட்டு யார் காலையும் எழுத வேண்டாம், யாரையும் கடவுளாக வணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்காலத்துலேயும் வந்து ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிது. ஆக இந்த நடைமுறை இயல்பாகவே வந்துவிடும். பெண்களை வந்து ஆண்கள் கடவுளாக வணங்குகிற அந்த நடைமுறை வந்து இயல்பாக வந்துவிடும். இப்போ கூட சிலர் சொல்லுவாங்க, அதாவது பெண்களை இப்போ கடவுளை எங்கள் அம்மா, தாய் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவை கடவுளாக வணங்குற வழக்கம் வந்து அப்பப்போ இங்கே தலை தூக்க தான் செய்யுது. இருந்தாலும் பெண்களை கடவுளாக நினைக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்து இன்னும் அந்த அளவுக்கு மேலோங்கவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் நடைமுறைக்கு வந்துடும். மனைவியை கடவுளாக நினைக்கிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. மனைவிக்கு உதவியாக இருக்கும்போது, மனைவியை பெரியவங்களாக நினைக்கும்போது, அப்புறம் அவங்கள வந்து மனைவியை வந்து தன்னுடைய நண்பர்களிடம் பேசும்போது எங்கள் வீட்டம்மா, அவங்க இவங்க அப்படின்னு பேசுவாங்க, மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அதை நீங்கள் வச்சுருக்கணும். அதே நேரத்தில் பெண்கள் வந்து தனது கணவனை பற்றி பேசும்போது அவன் இவன் பேசுகிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இது வந்து ஒரே சம வயசாக இருக்கணும். ரொம்ப ஒரு 2 வயசு தான் முன்ன பின்ன இருக்கணும். ரொம்ப அப்படி இருந்தால் அப்படிப்பட்ட ஆண்கள் வந்து ஒரே கல்வி தகுதி இதெல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்குற ஒரு பெண், அப்புறம் அதே மாதிரி ஒரு ஆணுக்கு இணையாக கல்வி தகுதி இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு ஆண் வந்து தனது மனைவியை பற்றி பிறரிடம் பேசும்போது மரியாதை கொடுத்து தான் பேசுவான். அதை அவன் விரும்புவான். தனது மனைவியை வந்து மற்றவங்க முன்னாடி இவன் பேசுகிறத அவனே விரும்பினான். அதில் வந்து அந்த ஆண் வந்து அவன் திருமணம் செய்து கொண்ட பெண் வந்து அந்த ஆணின் வயதுக்கு இணையாக இருக்கணும். ஓரிரு வயசு தான் கூடுதலாகவோ அல்லது குறைவாக இருக்கணும். அப்புறம் வந்து கல்வி தகுதி, தொழில் திறமை இதெல்லாம் கூட ஓரளவுக்கு இணையாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது அந்த ஆண் வந்து தனது மனைவி மற்றவங்கிட்ட பேசும்போது அவங்க இவங்க எங்கள் மனைவி வந்துட்டாங்க அப்படி இப்படின்ட்டு, என் ஒய்ஃப் வந்துட்டாங்க அப்படின்ட்டு மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இப்போவும் இருக்குது. இந்த மாதிரி நடைமுறை வந்து போக போக இன்னும் தீவிரமாகி ஆண்கள் வந்து பெண்களை வந்து தங்களை விட பெரியவர்கள் அப்படிங்கும்போது மனித வாழ்க்கையில் உள்ள அத்தனை பொறுப்புகளையும் பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆண் வந்து ஜாலியாக ஒரு குழந்தை மாதிரி இருப்பான். பெண்கள் சொல்கிற வேலையை செய்வான், அவங்களுக்கு உதவியாக இருப்பான். உதவியாகவும் பெண்களுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கணும். அதுக்காக வந்து பெண்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவன் ஊர் சுற்றிட்டு இருக்க மாட்டான். பெண்களிடம் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு பெண்களோட தான் இருக்க போகிறான். ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்க்கையை வாழப்போகிறார்கள். அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நடக்கும். உதவியாளர்களாக இருக்கிறான். பெண் வந்து தலைமை பொறுப்பும், அதுக்காக பெண்கள்கிட்ட பொறுப்பை உடைச்சிட்டு இவன் வந்து ஆண்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு இருப்பான். அப்படி சொல்லலை. பெண்களிடம் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு பெண்களுக்கு உதவியாளர்களாக இருப்பான். பெண்கள் தலைவியராக இருப்பாங்க. இந்த நிலைமை வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரும். அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. மரியாதை தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. மற்றபடி சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் பழகிறேன் அப்படின்ட்டு கிடையாது. அது பாதுகாப்பு கிடையாது. மரியாதை. பெண்களுக்கு எது பாதுகாப்புனா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து தனது மனைவியை, குறிப்பாக ஒரு ஆண் வந்து தனது மனைவியை வாங்க போங்கன்னு கூப்பிடணும். எப்படி தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தங்கள் கணவரை வாங்க போங்கன்னு கூப்பிடணும்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அப்படியே நீங்கள் வந்து அங்கே வந்து பெண்களை வந்து ஆண்கள் வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடணும். பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. தனது மனைவியை வந்து அம்மானு சொல்லக்கூடாது. அம்மாவை தான் அம்மான்னு சொல்லணும். மனைவிங்கிறவ அம்மா கிடையாது.
அம்மா வேறு, மனைவி வேறு. அதனால் வந்து எல்லா பெண்களையும் அம்மான்னு சொல்லாமல் சகோதரி தான் சொல்லணும், அக்காவா அக்கான்னு தான் சொல்லணும், தங்கச்சின்னு தான் சொல்லணும், அம்மாவா அம்மான்னு சொல்லணும், மனைவியை அம்மான்னு சொல்லக்கூடாது. மனைவியை வந்து மனைவி அப்படின்னு தான் சொல்லணும். வாங்க மனைவி. அம்மான்னா அது ஒரு பேர், அது மாதிரி மனைவின்னா அது ஒரு உறவு முறை. அப்போது வீட்டம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது, எங்கள் வீட்டம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது சும்மா அந்த உறவு முறையை பற்றி ஒரு குழப்பம், அது குழப்பம் அல்லது வந்து பெண்கள் குழப்பம், அது ஒரு சரியான தெளிவற்ற ஒரு நடைமுறை தான். அதனால மனைவின்னு தான் சொல்லணும். தங்கச்சின்னு சொல்லும்போது தங்கச்சியை வந்து அம்மான்னு சொல்லுவாங்களே, யார் மகள்னு தான் சொல்லணும். அது மாதிரி அம்மாவை அம்மான்னு சொல்லணும், பாட்டியை பாட்டின்னு சொல்லணும், மனைவியை மனைவின்னு தான் சொல்லணும். வாங்க மனைவி, போங்க மனைவி, அந்த மாதிரி தான் சொல்லணும். சில பெண்கள் தனது கணவனை அப்பான்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லக்கூடாது. கணவன் தான் சொல்லணும், அப்பான்லாம் சொல்லக்கூடாது. அப்பாவை தான் அப்பான்னு சொல்லணும், மகன் சொல்லணும். எல்லா ஆண்களையும் வாங்கப்பா, போப்பா, வாப்பா, போப்பான்லாம் சொல்லக்கூடாது. அந்தந்த உறவுமுறைக்கு அண்ணன் சொல்லணும். அந்தந்த உறவுமுறைக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதை வச்சு தான் கூப்பிடணும். எல்லாரையும் அம்மான்னு கூப்பிட்ற பெண்கள் எல்லாத்தையும் வாங்கம்மா, போங்கம்மா, உட்காருங்கம்மாங்கிறது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. தங்கச்சின்னு சொல்லணும், அக்காவா அக்கான்னு சொல்லணும், சித்தின்னு சொல்லணும். அதேமாதிரி மனைவின்னு சொல்லணும். அது மாதிரி யாரோ ஒருத்தர் பார்க்குறீங்க, அவங்கள வந்து அக்கான்னு கூப்பிடலாம், அண்ணன் கூப்பிடலாம், அக்கான்னு கூப்பிடலாம், அல்லது தங்கச்சி மாதிரி இருக்கா அப்போ தங்கச்சின்னு கூப்பிடலாம். எல்லாரையும் அம்மான்னு கூப்பிடுறது, அப்படி கூப்பிட்டா பெண்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குற ஒரு ஆளாக நாம் இருப்போம் அப்படின்னு நம்மளே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறது. இது மாதிரி இல்லாமல் அந்தந்த உறவு முறைக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அந்த பேரை பயன்படுத்தி தான் அந்த உறவு முறையை கூப்பிடணும். இப்போ ஆண்கள் அனைவரும் பெண்களை கடவுளாக நினைப்பாங்கன்னு சொல்கிறேன்ல, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அப்போ யாரை இப்போ பாருங்கள், இப்போ ஆண்களுக்கான பெண்கள் கடவுள் யாருன்னா, ஆண்களுக்கான பெண்களில் உள்ள கடவுள் யாருன்னா, தங்கச்சி, அத்தை, அண்ணி, அம்மா, மனைவி, பாட்டி, இவங்க எல்லாருமே அக்கா, இவங்க எல்லாருமே கடவுளோட பேர் தான் எது சித்தி, அம்மா, அத்தை, அண்ணி, இது எல்லாமே கடவுளுக்கான பேர். இப்போ மாரியம்மன், முத்தாலம்மன் அப்படி இப்படின்னு பேர் இருக்குல்ல, மாரியம்மன், மேரி மாதா அப்படி இப்படின்னு பேர் இருக்குதுல்ல, அதே மாதிரி இது எல்லாத்தையும் கடவுள்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இது வந்து உண்மையான கடவுள் எதுனா அந்த உறவுமுறை தான். உறவுமுறைங்கிறது அந்த அளவுக்கு பெரியவர்களுக்கான உறவுமுறை, அனைத்து அந்த கடவுளுக்கான பேர் இதெல்லாம். அம்மா என்பது கடவுளோட பேர். அம்மா என்கிற கடவுள் தான் கடவுள்களிலே மிக உயர்ந்த கடவுள். அது மாதிரி அப்பா என்பது ஒரு கடவுள். அது மாதிரி வந்து அக்கா என்பது ஒரு கடவுளோட பேர். தங்கை என்பது ஒரு கடவுளோட பேர். அப்போ அக்கான்னு கூப்பிடும்போது நீங்கள் கடவுளை தான் கூப்பிடுறீங்க, அக்கா என்கிற கடவுளை கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம். உறவு முறைக்கு அந்த அளவுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. அது மாதிரி வந்து ஒரு ஆண் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அம்மாவை பார்க்குறான்னா, காலையில் நினச்சோன்னா அம்மாவை பார்க்குறான், அம்மா கரை தொட்டு வணங்குறான். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையே. ஒவ்வொரு வாட்டியும் தொட்டு கும்பிடணும் இல்லை, தினம் ஒரு வாட்டி தொட்டு கும்பிடலாம். முதல் வாட்டி பார்க்கும்போது தொட்டு கும்பிட்டுக்கலாம். அத்தையை பார்க்குறான்னா தொட்டு கும்பிட்டுக்கோ, காலை தொட்டு கும்பிட்டுக்கோ. அக்காவை பார்க்குறான்னா தொட்டு, அது ஒரு மரியாதை. அப்போ அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு. பெண்களுக்கு எது பாதுகாப்புனா மரியாதை தான் பாதுகாப்பு. ஆண்களிடமிருந்து கிடைக்கின்ற மரியாதை தான் பாதுகாப்பு. அப்போ அதன் மூலம் என்னென்னா உறுதி செய்யப்படுகிறது, பெண்களின் பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்படுகிறது. ஆண்களை பற்றி எந்த பயமும் வேண்டாம், அவன் பெண்களுக்கு எந்த விதத்தில் அச்சுறுத்தலாகவே இருக்க மாட்டான். ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை முறை அங்கே இருக்கணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை அப்படி தான் இருக்கும். பெண்களுடைய பாதுகாப்பை ஆண்களிடமிருந்து உறுதி செய்யக்கூடிய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, பெண்களே ஆண்கள் கடவுளாக நினைக்கணும். கடவுள்னால் என்னென்னா விமர்சிக்கக்கூடாது, மிகையான ஒன்றும் கிடையாது. கடவுள்கிட்ட நீங்கள் கோவப்படலாம், கடவுள் உங்களை அடிப்பாங்க, வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி பெண்கள்கிட்ட கோவப்படலாம், பேசாமல் இருக்கலாம், பொய்யை கோச்சிக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இது மனிதர்கிட்ட பழகிற முறை அனைத்துமே கடவுள்கிட்ட பழகிற முறை தான். அதனால் இப்போ பிடிச்ச கடவுள், பிடிக்காத கடவுள் எல்லாமே இருக்குது. அதனால் கடவுள்னாலே வந்து ரொம்ப மிகையாக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, அது இயல்பானது தான்.
கடவுள் உங்கள்கிட்ட கோச்சிப்பாங்க, கடவுள் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. கடவுள்கிட்ட நீங்கள் சண்டை போடலாம். ஆண்கள் பெண்கள்கிட்ட எப்படி சண்டை போடணும் அப்படின்னா, வாங்க போங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடணும். வாங்க போங்க அப்படி பணிவாக சண்டை போடணும். நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் செய்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க, எப்போவும் என்ன டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் சொல்கிறது நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் கூட என்னை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி பேசணும். வாங்க போங்கன்னு பேசிவிட்டு ஒரு பணிவாக ஒரு சண்டை போடணும். சண்டை போடுறது, அந்த சண்டையில் ஒரு பணிவும் இருக்கணும். அதுதான் முக்கியம். அதுக்கு கடவுள்னாக்கா அப்படி தொட்டு கும்பிட்டு பூஜை பண்ணுவாங்க அப்படின்லாம் கிடையாது. இயல்பாக எப்போதும் அதனால் பணிவாக பெண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் ஆண்களிடமிருந்து. இது இயற்கையான விதிமுறை. ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தான் ஆண்களிடம் பணிவாக நடந்துக்கணும், ஆண்கள் பெண்களிடம் மதிப்பாக நடந்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பொருத்தமாக அந்த சூழ்நிலைக்கு பொருத்தமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது செயற்கையான தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக செயற்கையான நடைமுறை கொண்டது. இது தற்காலிகமானது. செயற்கையானது எப்போவுமே நிரந்தரமாக முடியும். இன்னொரு 20 வருஷத்துக்கு அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பெண்கள்.